ஃபித்ரத்துக்கே முரணானது லெவலுக்கு இப்போ வந்துட்டாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, ஆண் ஆண் உறவு, பெண் பெண் உறவுன்றது ஃபித்ரத்துக்கே முரணான. ஃபித்ரா வந்து இதை வெறுக்கக்கூடிய ஒன்றைக்கு, ஃபித்ரா வெறுக்கிறது ஒன்றைக்கு ஃபித்ரத்துக்கு முரணான ஒன்றை புரிஞ்சுக்கணும். ஃபித்ரா வெறுக்கக்கூடியன்னா ஃபித்ரா மனிதனுடைய இயற்கை அடிப்படையில் இந்த செயல்பாடு வெறுக்கத்தக்கது, இது கூடாது, இது அங்கீகரிக்கத்தக்கதுன்றது. ஃபித்ரத்துக்கு முரணான ஃபித்ர திங்க் பண்ணாத செக்ஷன் அது, விளங்கிட்டா? அடுத்த சைடால உள்ளது அந்த லெவலுக்கு இப்போ எங்கே கொண்டு வச்சுக்கிறோம், அந்த லெவலுக்கு இதை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது அன்றைய கால சமுதாயத்துல, ஆரம்ப கால சமுதாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபித்ருக்கு முரணா இருக்கக்கூடிய இந்த ஓரின சேர்க்கை அப்படின்ற இந்த பகுதி இருந்திருக்கு, இல்லாமலாம் இருக்கல. ஆனா சமுதாயத்துல புகழப்பட்டு வாழ்த்தப்பட்டு வளர்க்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கல. அப்படி நடந்திருக்கு. அப்படி நடந்த ஒரு சமுதாயத்தை எல்லாம் அழிச்சிட்டா. லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் அப்படி சமுதாய ரீதியான அங்கீகாரத்தை கொடுத்து அப்படி நடத்தினாங்க. அவர்கள் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டா, அழிச்சிட்டா. அதுக்கு பிறகு அப்படி ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யல, ஒரு ஜெனரேஷன் எங்கே இருக்கவும் இல்லை, அப்படி வளரவும் இல்லை. ஆங்காங்க தவறுகள், மன்னர்கள் மாட்ட அங்கே இங்கே சில தவறுகள் சில இடங்கள்ல அப்படி நடந்து வந்திருக்கு, யாரும் அங்கீகரிக்கல. இப்ப என்ன நடந்துக்குது, அங்கீகாரம் கொடுக்கிற அளவுக்கும் அதை சமூக ரீதியாக பொருந்தி கொள்ளக்கூடிய இடத்துக்கும் இன்றைக்கு வந்திருக்கிறதா மிக மோசமான ஒரு நிலை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுல வந்து அதாவது இந்த விபச்சாரம் என்பது ஃபித்ரா எதிர்க்கக்கூடிய, ஃபித்ரா வந்து என்னது வெறுக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொண்டோம்னு சொன்னா, இன்றைக்கு அதையும் தாண்டி ஃபித்ராவுக்கு மாற்றமான ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த ஃபித்ராவுக்கு இதெண்டா இப்போ ஃபித்ராண்டு வந்து எல்லா மனிதர்களும் அதில் உண்டு. ஃபித்ராண்டு வந்துட்டா முஸ்லீம்கள் மட்டுமில்லை, மனித ஃபித்ரா, அது ஃபித்ரத்துன் நாஸ், மக்களுடைய ஃபித்ரா. அப்படி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, விபச்சாரம்ன்றது எல்லா சமுதாயத்திலையும் ஐபா தான் இது, ஒரு அருவருக்கத்தக்க செயலா தான் இது. இன்றைக்கு அருவருக்கத்தக்க செயலா தான் அது என்ன செய்யுது இருக்குது, முஸ்லீம் அல்லாத சமுதாயத்திலே இருந்தாலும் சரி. ஆனால் இது அருவருக்கத்தக்க செயலாக இல்லாமல், இப்ப அருவருக்கத்தக்க செயல் அல்ல என்ற இடத்துக்கு வந்துட்டா அது வந்து என்ன, ஃபித்ரத்துக்கு மாற்றமானது. ஏன் அதை எதிர்ப்பது, அதை அருவருக்கத்தக்கதாக காணுவது ஃபித்ராவுடைய இயல்பு, அதை சரி காண்பது ஃபித்ராவுடைய இயல்பு அல்ல. இப்ப இன்றைக்கு அதாவது இந்த சிஸ்டத்துல யாரை உருவாக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான சிஸ்டத்துல யாரை உருவாக்கலாம்னா, இந்த குரங்கியல் சூழல்ல, குரங்கியல் கல்வியில, குரங்கியல் அமைப்புல வளரக்கூடியவர்களையும் எல்லாமே சயின்டிசம், சயின்ஸ் அல்ல சயின்டிசம், எல்லாமே விஞ்ஞான மயப்படுத்தல் என்ற அடிப்படையில வாழ்க்கையில ஒவ்வொன்றே கேட்டு பழக்குவதன் ஊடாகவும் கொண்டு வரலாம். அது பயோல ஏற்படுற மாட்டோம். அது என்ன சயின்டிசம்டா, எந்த வேலையை செஞ்சாலும் அதுக்கு ஒரு நியாயமான விஞ்ஞான ரீசனை தேடுறது, நியாயமான விஞ்ஞான ரீசனை தேடுறது. மார்க்கத்துக்கு முரண் விட்டுறது மட்டுமல்ல, நியாயமான விஞ்ஞான ஒரு இதை தேடுறது. இப்போ உதாரணம் நான் சொன்னேன், எதுக்கு லொஜிக்கலாக கேள்வி கேட்கக்கூடிய இயல்பு மனிதன்ட்ட இருக்குது, தத்துவ ரீதியாக நியாயப்படுத்துறது. ஒரு யாராவது ஒரு சிறுவன் வந்து ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்னா ஸ்கூல்ல நம்ம என்ன கேட்போம், ஃபெயில் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லி யார்ட்டையா சொல்ற ஒரு ஃபெயில் ஆகிட்டான்னு. அப்போ நம்ம இயற்கையா என்ன சொல்லுவோம், இன்னும் யோசிக்காங்க, எத்தனையோ ஃபெயில் ஆகினவங்களாம் நல்லா படிச்சு முன்னேறி என்ன செஞ்சுக்கிறாங்க, வந்திக்கிறாங்கன்னு சொல்றது. இது வந்து இயற்கையாக மனிதன் சொல்லக்கூடிய விஷயம். இதை ஒருத்தர் லொஜிக்கலி திங்க் பண்றாரு, என்ன ஃபெயில் ஆகிட்டான், நீங்க என்ன இவன் வந்து எதிர்காலத்துல முன்னேறி வருவான்லாம் சொல்றீங்க, ஃபெயில் ஆகி படிச்சு படிப்பெல்லாம் ஃபெயில் ஆகி ஒன்றும் இல்லாம நீ உங்களுக்கு என்ன வகையா வந்துச்சு, உங்களுக்கு என்ன விளக்கம் இருக்கான்னு கேட்டா இவன் லொஜிக்கலி நியாயமா இல்லையா கேட்குறது, இவன் கேட்குற நியாயமான கேள்வி. அப்போ இவன் நியாயமான கேள்வி அப்படி என்று சொன்னா இவன் இயற்கையில என்ன வளரும் தெரியுமா, நான் எதுவும் ஃப்ரேங்காக இருக்கணும், தெளிவாக சொல்லிடணும், இப்படி கொஞ்சம் பேர் உருவாக்கிக்கிறாங்க. வீட்டுக்கு விருந்தாளியை கூப்பிடுறது இல்லை வந்தோடனே, ஏன்னா நீ தான் வார ஐடியா இல்லையே, அவனை கூப்பிடுற ஐடியால இவருக்கு இல்லை, மனசளவுல இல்லை. அதனால என்னது, நான் வளமையா வீட்டுக்கு வாங்கினெல்லாம் கூப்பிடுறதெல்லாம் இல்லை, ஏன்னா நம்மளும் கூப்பிடுற ஐடியால வேலை இருக்கு, உங்களுக்கு வார ஐடியா இல்லை, இப்படி பேசிடுறான். கேட்டா ஃப்ரேங்கா பேசுறாராம், கேட்டா ஃப்ரேங்கா பேசுறேன்னு தெளிவா சொல்றேன்னு சொல்லிடுறது, இல்லை இடத்த இல்லைன்றதா, அதான் ஃப்ரேங்கான வடிவமா. இது வந்து எதால வந்த இந்த சிந்தனைடா, எல்லாத்தையும் தத்துவ ரீதியாக நியாயமாக இருந்தால் மட்டும்தான் பழகணும் அப்படி என்று சொல்றதுக்காக வந்த ஒரு விளைவு தான் அது. அப்படியெல்லாம் இல்லை, வராட்டியும் கூப்பிடுறான் வாங்கன்னு சொல்லி, வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி, அவர் வராம போறாருன்னா அவர் அஸ்ஸலாமு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் ஒரு என்னது நயவஞ்சகத்தனம், ஒரு இது இங்கிதம், இதுக்கு பேர் இங்கிதம். இதுல எந்த விதமான நான் சம்பந்தமாக தனி தலைப்புல பேசிக்கிறோம், அதாவது நயவஞ்சகம், இந்த சமாளித்தலும் உறவாடுதலும் சமாளித்தலும் என்ற தலைப்புல. இது ரசூலாங்களும் செஞ்சுக்கிறாங்க, எல்லாரும் செஞ்சுக்கிறாங்க, இது இயற்கையானது மனிதன். இதுல லொஜிக்கல் திங்கிங்க நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சிஸ்டமா வாழுவீங்க. அது வந்து எந்த அளவுக்கு வந்துருமாட்டா, இப்ப உங்களுக்கு ஒரு 50,000 பணம் காணாம போயிட்டு ஒரு 2 நாளா தேடுறீங்க, திருப்பி எடுத்து பார்த்தா தலையணை கீழே வைக்குது. இப்போ உங்களுக்கு வந்தோன்னு உங்களுக்கு சந்தோஷம் வருது, நல்ல வேலை நான் தேடினேன். இப்போ அவர் வராரு, என்னது சந்தோஷப்படுறீங்க, 51,000 ஆகிக்குது இல்லையே, 50,000 தான் ஏற்கனவே இருந்து 50,000 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரலாம், அப்போ எப்படி நீங்க சந்தோஷப்படலாம் அப்படின்னு கேட்டா அந்த கேள்வி நியாயம். நமக்கு சந்தோஷம் வந்தது நியாயம்,
நமக்கு சந்தோஷம் இயற்கையா வருது. அவன்கிட்ட கேள்வி நியாயம். இப்படியே நீங்க கேட்டு பழகினீங்கன்னு வைங்களேன், சந்தோஷப்பட மாட்டீங்க. அப்புறம் அதுக்கு பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க இந்த அடிப்படையில் அப்படின்னு. அப்புறம் ஒய்ஃபோட பேசுற டைம்ல பேசலாது. ஏன் தத்துவம் எல்லாம் இது உங்களை நல்லா விரும்புறேன் சார், நீ விரும்புற மாதிரி நடக்கவே இல்லையே, அதனால உங்களோட விருப்பம் கேட்டல் பேசுறாச்சே, எல்லாம் சரியான திங்கிங்ல என்ன செய்யறாரு, செயல்படுகிறாரு. இந்த மாதிரி அவங்களோட வாழவே இயலாது. விளங்கிட்டா? இது அப்படியே பயம் எல்லாம் பிறண்டுட்டு வரேன்னு அர்த்தம். விளங்கிட்டா? இதெல்லாம் அதே தலைகீழா போச்சுன்னா ஆபத்துல போய் முடியும். இந்த அடிப்படையில லொஜிக்கலி கேள்வி கேட்டுத்தான் விஞ்ஞான ரீதியான கேள்வி எழுப்பித்தான் இந்த விபச்சாரத்துக்கும் திருமணத்துக்கும் இடையிலான எல்லைகள் உடையுது. பணம் கொடுத்து 10,000 பணம் கொடுத்து, சரியா, வாப்பாவே என்ன செய்யறாரு, மகளை ஒருவருக்கு பேசி 10,000 பணம் கொடுத்து மகளை ஒருவருக்கு பேசி ஒரு ரூமே ஒரு இடத்தையோ அவர் அதுக்கு என்ன ஒதுக்கி உறவு கொள்றதுக்காக அனுமதி கொடுத்தா அதை விபச்சாரம் பண்ணுவோம். அதை விபச்சாரம், வாப்பா தான் அதை அனுமதி கொடுத்தாலும் விபச்சாரம் பண்ணுவோம். இதே விஷயத்த பணம் அல்ல மகர் கொடுத்து, சரியா, திருமண கொடை என்று அதுக்கு ஒரு பேரை வச்சு அதுக்கு 10,000, இதுல 1000 தான் கொடுக்குறாரு. அதுலயாவது 10,000, இதுல 1000. அதுல மறைச்சாவது, இதுல அப்படி இல்லை, குடும்பமா பகிரங்கமா உட்கார்ந்து எல்லாரும் அங்கீகரிச்சு இப்ப நீங்க அந்த மகளோடு உறவில் ஈடுபடலாம்னு சொன்னா திருமணம் என்ன நியாயம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னு வைங்களேன். முதலாவது அந்த அந்த இது உடையுது, அந்த செவரு என்ன செய்து உடையுது. இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா இதுக்கு நீங்க லொஜிக்கல் எவ்வளவு விளக்கு, இல்ல பின்னால நல்ல விளக்கங்கள் சொல்லலாம், பல நியாயங்கள் சொல்லலாம், மீராத்துல இருந்து சட்டங்கள்ல இருந்து அதெல்லாம் சொல்லலாம். அதுக்கு அவன் ஒரு பதில் வச்சுப்பான், நானும் கொடுத்துட்டு போறேன், நானும் ஒரு இடத்த கொடுத்துட்டு போறேன், நானும் இதை கொடுத்துட்டு போறேன், பிள்ளைக்கு நானும் பொறுப்படுத்த எங்கேயா கொடுக்குறேங்க, அப்ப நீங்க விபச்சாரம் பண்ண தானே சொல்றீங்க அப்படின்னு அவன் என்ன செய்ய போறான், சொல்ல போறான். வெப்பாட்டியா வச்சுட்டீங்களான்ல அவனுக்கு நான் ஒரு வீட்டை கொடுத்து எழுதிட்டு போறேன், இவளுக்கு கொடுக்குறதே அவளுக்கு பெருசா என்ன செய்யறேன் கொடுத்துருவா, அப்போ ஓகேயா அப்படின்னு அவன் அந்த கேட்கிற இடத்துக்கு வரான். இந்த மாதிரியான கேள்விகள் யாருக்கு உருவாகும் என்றால் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி வரைவிலக்கண படிப்பிப்பாங்களே. திருமணம் என்றால் அப்படின்னு ஒரு வரைவிலக்கணம் படிப்பிக்கிறோம், அது விபச்சாரம் என்றால் அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் படிப்பிப்போம். இந்த வரைவிலக்கணத்துல படிச்சு எல்லாத்தையும் வரைவிலக்கணத்துல கொண்டுரலாம். இப்னு ஹஸம் மாதிரி போயிடணும், காதல் என்றா அனுபவிச்சிருக்க மட்டும் தான் அந்த வரைவிலக்கணம் தெரியும் போயிடணும். அந்த மாதிரி இல்லாம இந்த எல்லாத்தையும் வரைவிலக்கணத்துல கொண்டு வர போயும் இந்த விளைவுகள் என்ன செஞ்சு இது இருக்குது. இந்த விளைவின் காரணமா கேள்வியை எழுப்புவாங்க. கலாச்சாரமும் மதமும் பவரானது. நிதர்சன உண்மை கண்ட தலைப்பை நம்ம சம்பந்தம் சொல்லி, கலாச்சாரமும் மதமும் பவர்ஃபுல்லா இருக்கும். இவன்ட எந்த கேள்வியும் அதை உடைக்காது, இவன்ட கேள்விகள் எதுவும் என்ன செய்யாது, உடைக்காது. என்ன இதான் நம்ம கலாச்சாரம் முக்கியம் அப்படின்னு. அதனாலதான் அழகா நீதிமன்றத்துல உயர் நீதிபதி நீதியை வழங்கிட்டு வெளியே வராரு. வெளியே காகம் மலங்கழிக்கக்கூடிய சிலையை அதை தொடச்சிட்டு வணங்கிட்டு போறாரு. ஏன்னா கலாச்சாரம் பவர்ஃபுல்லானது, மதம் பவர்ஃபுல்லான. அவனுக்கு நீதிமன்றத்தில் நீதி வழங்குற அளவுக்கு அவனோட சிந்தனை அவ்வளவு கூர்மையா இருந்தும் இதுக்கு அவனுக்கு நீதி ஒன்று வழங்க முடியாத அளவுக்கு கலாச்சாரம் மதமும் பவரா இருக்கும். அதனால லேசா உடைக்காம அந்த கலாச்சார மதம் என்ன செய்ய நின்று கண்டே இருக்கும். இது சைத்தானுடைய போராட்டம், தோல்வியை அங்கே கொண்டு வந்துட்டே இருக்கும். ஆனா சின்ன வயசுல இருந்தே போட்டு வளர்த்துட்டான்னு வைங்களேன், சின்ன வயசுல இருந்தே அப்பா குரங்குன்னு சொல்லிட்டு வளர்த்துட்டான்னு வைங்களேன். ஏன்னா அப்பா குரங்கு தான், என்ன வாப்பா குரங்கு தான், பாட்டனாரு குரங்கு தான், முப்பாட்டனாரு குரங்கு தான், அப்படியே ஒரு மைண்ட் செட்ல ஏத்தி வளர்ந்துட்டாண்டா. இதெல்லாம் என்னது எவல்யூஷன் விளங்கிட்டா. அந்த மாதிரியான அதாவது ஒரு டார்வினிசம் தான். இப்படி நம்ம மாறி வந்துட்டீங்க. இப்ப நம்ம இருந்து கொண்டிருக்கிறதும் ஒரு பல நூற்றாண்டுகளான அல்லது பல ஆயிரம் வருடங்களான ஒரு என்னது இந்த வேதியியல் உயிரியல் மாற்றத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிறோம். அவனுக்கு விளக்கத்தை கொடுத்த உடனே அவனுக்கு என்ன அந்த இந்த செக்ஷன் பதிஞ்சுக்கிட்டே வரும். நாளைக்கு இதை பத்தி கேள்வியை கேட்டு விபச்சாரத்துக்கு திருமணத்துக்கு இடையில சமூகம் அங்கீகரிக்கல, இதை தவிர வேற ஒரு டிஃபரெண்ட் இல்லை அப்படி என்று சொல்ற அளவுக்கு படிச்சவனு நம்ம நம்பக்கூடிய வந்துடுவான். சிலபஸும் அப்படியே வந்துடும். அதனாலதான் ஸ்கூல் சிலபஸ்ல எந்த புத்தகத்தையும் எடுங்க, எங்கேயாவது விபச்சாரத்தை கண்டித்தும் திருமணத்தை ஆதரித்தும் ஒரு வரியை காட்டுங்க, எந்த ஒரு வரிக்காது. தமிழ் புத்தகத்துல ஏதாவது எங்களோட மரபுகளை கலாச்சாரத்துக்களை பேசகளை ஏதாவது வரும். இஸ்லாம் புக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுல நம்மளோட மத ரீதியான ஏதாவது வரும். திருமணம் ஒரு சம்பவமாக நிகழ்வாக வேணுமெண்டா எங்கேயா என்ன செய்யலாம், வரலாம். மற்றபடி நீங்க சுகாதாரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, வரலாறு புயல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலும் இதெல்லாம் அங்க கிடைக்காது. அதாவது விஞ்ஞான ஆய்வுக்கெல்லாம் எத்திக்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனா கல்வி முறையில அதை எடுக்கத்தான் பாக்குறாங்க, அந்த செக்ஷனை முழுசா எடுக்கத்தான் பாக்குறான்னு. வெறும் சிலபஸை மட்டும் என்னது கொடுக்கறதுக்கான மைண்ட் செட்ல தான் அவனை என்ன செய்யலாம், வளர்க்க பார்க்க. திருமணத்தை தூய்மைப்படுத்தி சமுதாய விழுமியங்களை தூய்மைப்படுத்தி ஒரு சிலபஸே இல்லைங்க.
அந்த சிஸ்டமே என்ன இல்ல இடத்தை பார்க்கிறோம். இப்ப இப்படி வளர்ற டைம்ல இயற்கை மாறும். அப்ப எப்படி இப்ப அவனோட பேசுறது? இப்ப அவனுடைய இயற்கையை அவன்கிட்ட மாறிடும். மாறின பிறகு அவனை இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சதுல ஒன்றுதான் ட்ரெஸ். எல்லார்ட்டையும் இருக்கிறத ஏன் மறைக்கணும்? எல்லார்ட்டையும் இருக்கு சரியா, ஏன் மறைக்கணும்? ஆடு மாடுகளை பாருங்க, அதுவும் கூர்ப்புல வந்ததுகள் தானே. அதுல இந்த டார்வினிசம் அந்த அந்த எவல்யூஷன்ல வந்ததுதான். அதுக்கெல்லாம் மறைச்சிக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இல்லை, அதெல்லாம் நல்ல சுதந்திரமா என்ன அது வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி நான் மனிதனும் பேசும் விலங்கு, சிரிக்கும் விலங்கு, சிந்திக்கும் விலங்கு வச்சுக்கிறது பேர் விளங்கிட்டா ஹயவானும் நாத்திக், பேசக்கூடிய விலங்கு மிருகம். அதை ஏத்துக்கிறான், அதை வரைவிலக்கணப்படுத்தி பேசுறான். நம்மளாம் பேசும் விலங்குகள் அப்படின்னு இவனும் சொல்றான். அப்போ தன்னையே குரங்கு என்று சொல்லி பப்ளிக்கா அறிவிக்க வைக்கிற அளவுக்கு இந்த சிலபஸ் வந்திருக்கு. இப்படி வந்துட்டா அவன் என்ன யோசிக்க, ஏன் ட்ரெஸ் போடணும், ஏன் ட்ரெஸ் போடணும்? ஆனா அப்படி சொன்னவனுக்கு கூட அந்த ட்ரெஸ்ஸை முழுசா கலையறதுக்கு அவனுக்கால வர முடியாம, ஏன்னா மனித அவன் லொஜிக்கலி கேள்வி கேள்வி நீ என்னது மறைச்சிட்டீங்க, எதன் காரணமா நீ தத்துவ ரீதியா விளக்கம் சொல்லுவாங்க, என்னதுக்கு நீ மறைச்சிட்டீங்க? ஒரு விளக்கம் உனக்கு ஃபித்ரத்தை தவிர வேற விளக்கம் சொல்லல. நீ எவ்வளவு நியாயப்படுத்தினாலும் உனக்கு எந்த விளக்கம் என்ன சொல்லலாது. ஃபித் அல்லாஹ் இந்த மனித உலகத்துக்கு வச்ச ஹரீசா, அந்த உள்ளத்துல ஏற்படுத்திக்கிற அந்த ஹரீசா தான் அது. இத ஒட்டச்சி விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய அங்கீகாரம் ரெண்டு பேர் நீங்க விரும்பிக்கிறீங்கன்னா ஓகே அப்படி என்ற இடத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த டோட்டல் சிலபஸ் ஜாகிலிய சிலபஸ்களை முயற்சி எடுக்கும். சில பொழுது கலாச்சாரமும் மதங்களும் வாழக்கூடிய நம்ம நாடுகள்ல அது உள்ளுக்க சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஆல்ரெடி அங்க அத்திவாரங்கள்லாம் போடப்பட்டாச்சு. அதுல அரபு நாடுகளுக்குள்ள வரதுக்கெல்லாம் மிச்சம் லேட் ஆகும். இங்கெல்லாம் அந்த சிலபஸா வரதுக்கெல்லாம் அது அந்த மைண்ட் செட்ல கொண்டு வந்து ஏத்துறதுக்கெல்லாம் மிக லேட் ஆகும். ஆனால் இந்த அதாவது அங்கீகரிக்கிறேன் நான் சொல்றது, அவங்க தவறு செய்யலாம், பிழை செய்யலாம், அதை ஒரு வாழ்க்கை முறையாக சமூக இதாக அங்கீகரிச்சு கொள்றது ஏத்துக்கள் ரெண்டு இடத்துக்கு வருவது மிக கஷ்டமாக அமையும். அப்ப எனவே இந்த இடத்துல மிக முக்கியமாக நம்ம விளங்க வேண்டிய விபச்சாரம் ஹராம், விபச்சாரம் கூடாது என்ற பிரச்சாரம் ஒரு காலத்துல ஓகே. இந்த காலத்துல அது மட்டுமல்ல, இந்த காலத்துல அதையும் தாண்டி விபச்சாரம் கூடாதுன்றது மனித சமுதாயத்தின் வரலாறு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். மனுஷன் இப்படித்தான் இருந்தா, ஒரு காலம் வரலாம் 100 வருஷத்துக்கு பிறகு மனிதன் அப்படின்னு இவன் படிப்பிச்சுட்டு மனிதன் எப்படி இருந்தா டெவலப் ஆக முந்தி திருமணத்தை எல்லாம் ஒரு கண்ணியமான ஒரு விஷயமா நினைச்சிட்டு இருந்திக்கான் சரியா அப்படின்னு இவனே ஒரு சிலபஸ் நடத்துவான். இப்பதான் நம்ம டெவலப் ஆகிக்கிறோம், இப்பதான் நம்ம முன்னேறி இருக்கிறோம் அப்படி என்ற இடத்துக்கு இவன் வருவான். எனவே இது சாதாரண சப்ஜெக்ட் ஒன்று அல்ல, இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று அல்ல. இது ஃபித்ரத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு வார், ஒரு யுத்தம். சைத்தான் அந்த ஃபித்ரத்தில இருந்தே மாத்துறதுக்கான எல்லா முயற்சியும் என்னது. அதனாலதான் என்னது வல 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 உதில்லன்னஹும் அல்லாஹ் அந்த சைத்தான் சவால் விடுறானே, அவர்களை நான் வழிதர செய்வேன், வல உமன்னி என்னஹும் வல ஆமுரன்னஹும் வல யுகையுரன்ன ஹல்கல்லாஹ், அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன், ஏவுவேன், ஆசையூட்டுவேன், அல்லாஹ்வுடைய அமைப்பை படைப்பின் அமைப்பை அவர்கள் மாற்றம் செய்வார்கள் அப்படி என்று சொல்லி சைத்தான் சவால் விடுற, அதை மாற்றுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த இடம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு இடம். இந்த விபச்சாரம் அப்படி என்று சொல்றது மனிதனுடைய ஃபித்ரா எதிர்க்கக்கூடிய ஒரு ஒன்று. அதுதான் மனித சமுதாயத்துடைய வரலாறு, அதான் மனித சமுதாயத்துடைய இயல்பு. இஸ்லாம் மனித சமுதாயத்தின் இயல்புகளை வாழ வைக்க, அவைகளை பாராட்ட, அவைகளுக்கு வரையறை வைக்க, அவைகளை பாதுகாக்க இஸ்லாம் வந்திருக்கிறது. அந்த ஃபித்ரத்துக்கு எதிரானவைகளை கண்டிக்க, அது மாற்றம் செய்ய முடியாத அளவுல வேலிகளை போட இஸ்லாம் என்ன செய்து வந்திருக்கிறது. இன்றைய சிலபஸ் தொழிலாளர்களை உருவாக்கினாலும், அந்த அந்த அவர்களுடைய துறையில் அறிவை உருவாக்கினாலும், இந்த செக்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் ஆரியன் அதாவது உரித்து எடுத்து தான் என்ன செய்யும் உருவாக்கும். அந்த உரித்து எடுக்கிறது அவன் பர்பஸ்லி செஞ்சாலும் சரி, இல்லாம செஞ்சாலும் சரி, நடந்தே ஆகும். 5 நேரம் தொழும். அதுல முஸ்லிம் அதாவது நபர் எப்படி இருப்பான், இந்த சிலபஸை தாங்கிய முஸ்லிம் நபர் எப்படி இருப்பான்னு சொன்னா, அதாவது எப்படின்னா முஸ்லிம் ஏத்திஸ்டா இருப்பான். சொல்றது என்னது, ஏத்திஸ்ட் என்றாலே கடவுளை இல்லைன்னு சொல்றவன். முஸ்லிம் ஏத்திஸ்ட்னா கடவுளை இருக்கேன்னு சொல்றது, அதே நேரம் கடவுளை இல்லைன்னு சொல்றான். அப்படின்னா கடவுளுடைய அந்த இயல்புகள் எல்லாத்தையும் இந்த உலகத்திலிருந்து இல்லாமக்கிற மாதிரி இருப்பான். அவன் 5 நேரம் தொழுவான், நோன்பு பிடிப்பான், ஜக்காத்து கொடுப்பான், ஹஜ்ஜி செய்வான், எல்லாம் செய்வான். ஆனா இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த சரியான பார்வை அவன்கிட்ட என்ன செய்யாது, அவன்கிட்ட இல்லாம போயிடும். இதெல்லாம் இருக்கும். மத்த விஷயங்கள் எல்லாம் பேசுற சந்தர்ப்பத்துல ஏன் அலட்டிக்கிறீங்க, ஏன் பிரச்சனைப்படுத்துறீங்க, இதுல என்ன இருக்குது, அவன்கிட்ட உரிமை அவன் செஞ்சுட்டு போயிட்டான் அப்படி என்ற மாதிரி லெவலுக்கு வரும். அப்படி வந்ததுனாலதான் இன்றைக்கு அவர்களுக்கு சார்பாக சிந்திக்கக்கூடியவர்கள் பார்க்கிறோம். தலைப்பு வருது, ஆப்கானிஸ்தானில் மிஸ்லியூன்கள் இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். ஒளிந்து தங்கள் உரிமைகளை வெளிப்படுத்த முடியாமல் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறார். கீழே சுபஹானல்லாஹ்
என்னதுக்கு நீ சுபஹானல்லாஹ் சொல்றாய்? சரியா? மனிதர்களுடைய உரிமைகளை நபி அவர்கள் பாதுகாத்தார்கள் இன்னொரு கமெண்ட் அடிக்கிறான். அப்போ இவனுக்கு என்ன விளங்கலைன்னா, அவனும் நல்லவன் தான், அவன் இதை ஆதரிக்கல, அவன் இதை சரியானல. ஆனா அவன் பயம் எல்லாம் சேஞ்ச் ஆகிக்கிறதால உரிமைகள் என்ற அடிப்படையில் அவன் இதை என்ன செய்யறான். நபி அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? அந்த வகையில் அவன் உண்மையை தான் சொல்லிக்கிறான். இவன் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வேட்டாண்டு. ஆனா அங்க உள்ள முஸ்லீம்ல உள்ளவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்களையும் இப்படி இந்த சின்ன சின்ன இதுகள் இருக்கிறத அவங்க வெளிப்படுத்த முடியாம மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. மரண தண்டனை கொடுத்தா நீ ஒழுங்கி தானே வாழணும், எப்படி கால்நடைகள் காட்டுல தானே வாழணும். அதனால இவனுக்கு அது ஒரு பிரச்சனை. கால்நடைகள் காட்டு போயிட்டாங்களே, கால்நடை காட்டுக்கு தான் போகணும். அதை போனது இவனுக்கு ஒரு பிரச்சனை. உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ்ல அங்க இங்க எல்லாம் எழுதி கிடைக்கிறான். அதெல்லாம் முழுசா எழுதிட்டிருக்கிறார். விபச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தேவையா இது இந்த சேனலுக்கெல்லாம் எழுதுறான் தமிழ்ல கட்டுற. அவன் இங்கிலீஷ்ல கொஞ்சம் எழுதினா இவன் தமிழ்ல இவன் எல்லாம் சேர்த்து மெருகூட்டி என்ன இவன் ஒன்று எழுதுறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு மனிதன்ட்ட கேட்கலாமா? ஒரு மாதிரி திருட்டை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டாலே அங்க பிரச்சனையா போகுதுன்னு அர்த்தம். திருட்டு பெருங்குற்றம் என்று இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல போய் திருட்டை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் என்று போட்டீங்கன்னு வைங்களேன், இப்லீஸ் பேசுவான் 4 பேர் வாயில. இதே மாதிரிதான் இப்ப விபச்சாரம் வந்துட்டு இருக்கு. விபச்சாரம் இப்பொழுது முஸ்லிம் சமுதாய கலாச்சார பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி பல்கலைக்கழகம் மற்ற இடங்கள்ல மார்க்கத்தோடு இல்லாதவர்கள் அல்லது இந்த விஷயங்களை புரியாதவர்கள்ட்ட இது கொஞ்சம் கொஞ்சமா இதுல என்ன இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பெண்களை பேச வச்சுக்கிறான். பெண்கள் என்ன செய்யறாங்க? பேச வச்சுக்கிறான். அதோட சேர்த்து அவன் என்ன செய்வான்? திருமணத்தை அசிங்கமா பேசுவான். திருமணத்தை அசிங்கமா பேச வைப்பான். திருமணத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை வச்சு திருமணத்தை எதிர்க்க வைப்பேன். என்னமோ அவர்கள் சொல்லக்கூடிய விபச்சாரத்தில் எந்த அநியாயங்கள் நடக்காத மாதிரியே அதை என்ன செய்வாங்க, சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்யும் உருவாகும் என்றதை நம்ம மறந்துவிடக் கூடாது. எனவே விபச்சாரம் என்பது நம்ம இந்த இதோடைய சுருக்கம் என்னன்னா, மார்க்க ரீதியாக திருமணத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு சவால். ஒரு ஒழுக்க கேடுன்னு மட்டும் சொல்ல, ஒரு காலத்துல ஒழுக்க கேடு மட்டும், இப்ப அதை சவாலா கொண்டு வச்சுக்கிறான். இப்லீஸ் ஃபித்ரத் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு வாரான். டோட்டல் ஃபித்ராவையும் மாத்தி கொண்டு வாரான். முந்தைய ஒரு காலத்துல ஒரு இடத்துல மாறிச்சு, இப்போ முழு உலகத்துக்கு என்னது அதை மாத்திக்கொண்டு அதுக்கு ஏற்ற சிலபஸ்களை போட்டுக்கிட்டு வாரான் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. விபச்சாரம் என்பது ஃபித்ரத்துக்கு எதிரானது. மார்க்கம் அதாவது மனிதனுடைய இயல்பு அருவருக்கத்தக்க உண்டுதான். இன்றைக்கு மதம் கலாச்சாரம் என்று வாழக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் அந்த உணர்வு இன்னையும் என்ன செய்து இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا واستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله